என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை இடியப்பம் செய்ய போகிறோம். அரிசி இடியப்பம் நம்ம ரொம்ப பேருக்கு அரிசி மாவு வறுத்து அதை பக்குவப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் புளியறதுக்கும் ஒரு நேரத்தில் வரும், ஒரு நேரம் வராது. ஆனால் கோதுமை இடியப்பம் எல்லாருக்கும் வரும், எல்லோரும் ஈஸியாக செய்யலாம். அது என்னென்ன முறைகள்ங்கிறத நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம், தேங்காய் பூ துருகி வச்சுருக்கிறோம், உப்பு, அந்த இடியப்பம் புளியறதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற நார்மலானது இது கூட இருக்கலாம், இல்லை கட்டையில் கூட வரும், அது கூட வச்சுக்கலாம். இடியப்ப தட்டில் இடியப்பம் புளிஞ்சால் 3 இடியப்பம் 2 இடியப்பம் தான் நீங்கள் புளியலாம். அதை நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் செட்டப்லாம் வேணும், நீங்கள் அடுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக இட்லி தட்டில் மேலே நடுவில் இருக்கிற ஒரு இட்லி தட்டை மட்டும் வச்சுட்டு இலையில் நீங்கள் 10 இடியப்பம் கூட புளிஞ்சு அதில் மேலே அடுக்கிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம அது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம முறையாக பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டோம். ஒரு அடி கனமான கோதுமை மாவு வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம். பாத்திரம் காஞ்சிருச்சு. ஒரு மெஷரிங் கப்பு எடுத்துக்கங்க. அந்த கப்பில் நான் 1 கப்பு மாவு போடுறேன். இப்போ இது 2வது கப்பு. மாவை அழுத்தி போடாதீங்க. மாவை அழுத்தாமல் அப்படியே சும்மா போடுங்க. ஏன்னா அழுத்தி போட்டால் நம்ம அளவு தண்ணி ஊற்றும் போது அளவு மாறும். 2 கப்பு போட்டிருக்கோம். தீ சிம்மில் இருக்குது. மிதமான தீயில் வச்சு வறுக்கணும், பொறுமையாக வறுக்கணும். நம்ம நார்மலான கோதுமை மாவு கடையில் வாங்குறோம்ல, அதே கோதுமை மாவு தான். கோதுமை மாவு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு வறுத்தோம். கோதுமை மாவு வறுபட்டு கோதுமையுடைய வறுத்த வாசனை நல்லா அழகாக வருது. இந்த டைமில் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்து விடுங்க. தீயை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. சட்டியுடைய சூட்டில் மாவு கருகிரும். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு 10 நிமிஷம். இந்த சைடில் எந்த இதில் நம்ம இடியப்பம் அவிக்க போகிறோமோ அந்த இட்லி குண்டா வச்சு அதில் சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஏன்னா சுடுதண்ணி ஊற்றி தான் பிணையணும். இட்லி குண்டானில் தண்ணி நல்லா தலை கொதிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் அந்த மாவு பிணையணும். இந்த 2 கப்பு மாவு ஓரளவுக்கு ஆறி இருக்குது. அதை இந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம். இந்த கிளாஸில் இந்த மாவுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி அதை இதில் ஊற்றி பரட்ட போகிறோம். இந்த கப்பில் நான் 2 கப்பு மாவு எடுத்தேன். அதே மாதிரி இதில் 1 கப்பு இன்னும் 1 கப்பு ஊற்றணும். 1 கப்புக்கு 1 கப் தண்ணி. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் அதில் விட்டுக்குறோம். இந்த கப்பில் 2 கப்பு மாவு போட்டோம். கொதிக்கிற தண்ணி இதே கப்பில் 2 கப்பு ஊற்றிருக்கோம். சில நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் இருந்தால் கொஞ்சம் பார்த்து மாவை தளராக பிணைச்சிக்கணும். இப்போ நம்ம சூடாக இருக்கனால ரொம்ப இது பண்ண முடியாது. கொஞ்சம் தளராக பிணைஞ்சிக்குங்க. நார்மலான தண்ணியை தொட்டு நல்லா பிசைஞ்சு இப்படி நல்லா டைட்டாக அழுத்தி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. கொஞ்சம் கையில் லேசாக எண்ணெய் தடவி மேலே அப்படி தடவிட்டு நல்லா மாவு தளராக இருக்குது பாருங்க. பிடிச்சா கையில் எந்த மாவும் ஒட்டாது. ஃப்ரீயாக வரும் மாவு. அப்போ நம்ம இடியப்ப உரலில் போட்டு நம்ம புழிஞ்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கையில் எந்த மாவும் ஒட்டாது. A few moments later. மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எதமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவி உள்ளே தொட்டு இந்த புளிகிற உரலில் கொஞ்சம் தடவிக்குங்க. இப்போ உள்ளே போகிற அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. உள்ளே அப்படி போட்டுட்டு ஒரு வாழை இலை எடுத்து இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதில் தேங்காய் இந்த மாதிரி பூ கொஞ்சம் துருவி விட்டுட்டு, தேங்காய் பூ துருவலாம், துருவாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாசனை கோதுமை மாவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒன்றுனா புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம்.
இட்லி தட்டுடைய அடித்தட்டு வைக்கல, நடுத்தட்டு வைக்கிறோம். நடுத்தட்டு வச்சுட்டு மேலே ஒவ்வொரு இலையாக வச்சுருங்க. வச்சுட்டு இன்னும் கூட ஒரு 6 7 கூட வைக்கலாம். மூடி வச்சு ஸ்லோ ஹையில் வேணாம், தீ மீடியமான தீயில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான கோதுமை இடியப்பம் ரெடி ஆகி இருக்கும். 10 minutes later. கோதுமை இடியப்பம் அருமையான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு வாட்டி மறுபடியும் சொல்கிறேன். சாதாரண கோதுமை மாவை எடுத்துட்டு இந்த அளவு தண்ணி கப்பு இருக்கிற அந்த ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு இந்த சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் அந்த சூடு தணியட்டும். சூடு கொஞ்சம் தணிஞ்ச உடனே கொஞ்சம் உப்பு, மாவில் உப்பு போட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அந்த மாவை, இடியப்ப மாவை டைட்டாக பிணையணும். தண்ணியாக பிணைஞ்சிடக்கூடாது. தண்ணியாக பிணைஞ்சா ஏற்கனவே இது கோதுமை மாவு ஒன்றோட ஒன்று பிசு பிசுன்னு ஒட்டிக்கிறோம். அதனால் கொஞ்சம் டைட்டாக பிணையும் போது மாவில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. சாதாரண சமையல் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சூட்டோட அந்த இடியப்ப உரலில் வச்சு புழிஞ்சு எடுங்க. அருமையான கோதுமை இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அருமையாக எதெல்லாம் வருது, நல்லா எதெல்லாம் நல்லா அருமையாக வருது பாருங்கள். இந்த கோதுமை இடியப்பத்துக்கு நாட்டு சர்க்கரை, நம்ம சாதாரண சர்க்கரை 2 வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம வீட்டில் குழம்பு இருந்தாலும் நம்ம இந்த கோதுமைக்கு இந்த தேங்காய் பூவும் இந்த நாட்டு சர்க்கரை தான் நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். தேங்காய் பால் அதை விட இன்னும் பிரமாதமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.